டு பவிலாக்ஸ். நான் தான் உங்கள் பவித்ரா மீனாட்சி சுந்தரம். எப்பயுமே ஒரே மாதிரி சட்னி செய்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு வித்தியாசமான சௌச்சௌ சட்னி எப்படி டேஸ்ட்டாக செய்யலான்னு பார்க்கணுன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: ஒரு மீடியம் சைஸ் சௌச்சௌ, 4 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி, 2 பல் பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சோண்டு புளி, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய். இதெல்லாம் தான். இப்போ ஒரு கடாய் எடுத்து கடாய் சூடானதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்க உளுத்தம்பருப்பை எடுத்து நல்லா வதக்க ஆரம்பிக்கலாம். உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாகும் வரையா நல்லா வதக்கலாம். வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அடுத்து சௌச்சௌவை சேர்த்துக்கலாம். சௌச்சௌ வதங்க கொஞ்சம் நேரமாகுங்க, நல்லா வதக்கிட்டே இருங்க. இப்போ ஸ்பூனை வச்சு நீங்கள் லேசாக அதை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது 2ஆக கட் ஆகுங்க. இப்படி கட் ஆச்சுன்னா சௌச்சௌ நல்லா வதங்கிடுச்சுன்னு அர்த்தங்க. அதுக்கடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற 4 பச்சை மிளகாவை சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிக்கலாங்க. பச்சை மிளகா கொஞ்சம் நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காவை சேர்த்துக்கலாங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு புளியை சேர்த்துட்டு சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை ஆற விட்டுறலாங்க. இப்போ வதக்கினது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அரைக்க ஆரம்பிச்சிடலாங்க. அரைச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ சட்னி ரெடிங்க. இதுக்கப்புறம் ஒரு கொப்பரை இட்லி ஊற்றிக்கலாங்க. இட்லி மூடி வச்ச பிறகு சட்னிக்கு தேவையான தாளிப்பு கொடுக்க ஆரம்பிச்சிடலாங்க. அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரியிற அளவு வெயிட் பண்ணலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 3 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க, அதையும் சேர்த்து நல்லா வதக்கணுங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலை எடுத்து இதில் போட்டுடலாங்க. கருவேப்பிலையும் நல்லா வதங்கிடுச்சுன்னா அவ்வளோதாங்க. இதுதாங்க சட்னிக்கு தேவையான தாளிப்பு. இதை நம்ம சட்னியோட கலந்துட்டா சூப்பரான சௌச்சௌ சட்னி ரெடிங்க. இது இட்லிக்கு மட்டும் இல்லைங்க, தோசைக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா மறக்காம பவிலாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை கைஸ்.